ஹாய் கைஸ், தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச்ஜிடி கான்ஸ்டபிள் 2026 வேக்கன்சி இன்ஸ்கிரைப் ஆகுமா ஆகாதா? ஸோ இந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நோட் அவுட் ஆனது. ஓகே, இந்த வருஷம் எத்தனை வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நோட்டில் இருக்குது ராஜ்யசபையிலேருந்து. ஸோ ஓகே, அதனால் இந்த தடவை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக புல் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு 100% இந்த தடவை என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அந்த டயத்தில் சொல்கிறது தான் சொல்ல முடியும். நம்ம பாட்டில் குத்து மதிப்பாக அடிச்சு விட்டலாம் 50 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வரும் தான் நினைக்கிறோம். ஸோ ஆனால் எதிர்பார்த்து படிக்காதீங்க. இப்போ இருக்கிற வேக்கன்சிக்கு எவ்வளோ இருக்கோ அப்படின்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலைக்கு போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹையான மார்க் எடுக்கணும்னு நினைங்க. ஓகே, 100 எய்ட் பண்ணிங்கன்னா ஒரு 95 90 95 ப்ளஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்க்கு நீங்கள் போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் கம்மியாகுதோ இல்லையா அது அடுத்தப்பட்ட விஷயம். ஆனால் அப்படி நினச்சி படித்தா தான் நீங்கள் போக முடியும். அதனால் நான் சொல்கிறேன், திரும்ப உட்காந்து எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிங்க. ஓகே, ஸோ அதாவது நோட்டு அவுட் ஆனது என்னன்னா எத்தனை வேக்கன்சி காலியாக இருக்குது. ஓகே, இவ்வளோ வேக்கன்சி நிறைக்கலாம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அசாம் ரேப்பில் மட்டுமே 3000 சில்லற பேர் இருக்காங்க. அது மாதிரி பிஎஸ்எஃப்பில் ஓகே 14000 சில்லற பேர் என்ன இருக்குது காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப்பில் இருக்கிறதுலேயே அதிகமாக சிஎஸ்எஃப்பில் தாங்க காலியாக இருக்குது வேக்கன்சி 28,000 சில்லற. ஓகே, அதுக்கப்புறம் சிஆர்பிபி 27, ஐடிபிபியில் வந்து 12,000 சில்லற, எஸ்எஸ்பியில் வந்து 6,000 சில்லற. டோட்டல் 93,139, அதாவது 1 லட்சம் சம்திங் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இவ்வளோ வேக்கன்சி வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா காலியாக இருக்குது. ஓகே, இதை ஃபுல்லாக அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நம்ம 93,000 சம்திங் நமக்கு தேவையில்லை. இதில் வந்துட்டு ஒரு 20-30% வச்சா கூட ஒரு 25,000 ஒரு 30,000 வரைக்கும் நமக்கு கூட்டினா கூட நமக்கு பாதிப்பு தான். இப்போ 25,000 வேக்கன்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீ ஒரு 25,000 கொடுத்தா கூட 50,000 வேக்கன்சி வந்தால் கூட உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்டு தான். ஓரளவு கட்டாப்பு உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்குறோம். ரொம்பலாம் எதிர்பார்க்கல. நம்ம ஒரு 25,000 வேக்கன்சி கூட நம்ம கொடுத்தா கூட போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக இவ்வளோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் 25 ஒரு 20 கொடுக்க மாட்டாங்களா? ஓகே, எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி இந்த வருஷம் கண்டிப்பாக 100% இன்க்ரீஸ் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் பிசிக்கல் போவீங்கள்ல, ஸோ அப்போ வந்து இத்தனை வேக்கன்சி சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அதை ஒரு குட் நியூஸ்க்கான நம்ம வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு போடுவேன். ஸோ அதனால் சொல்கிறேன். அது மாதிரி டேட்டுக்கு உங்களுக்கு போஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுமில்ல, மார்ச் 10க்குள்ளே வர்றதுன்னு சொல்கிறாங்க எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 20-23க்குள்ளே உங்களுக்கு சால் டேட் புக் பண்ணுறது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 1 வீக்கில் 10ஆம் தேதி 10க்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு டேட் தள்ளி போகிறதுனால உட்காந்து நல்லா படிங்க. யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா ஸோ ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் உங்களுக்கு டேட்டும் தள்ளி போகுது. கடவுளும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே, படிக்கிறதுக்கு. அதனால் நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க. ஸோ அடுத்த வருஷம் யூனிஃபார்ம் போட்டு கண்டிப்பாக ஜாப்புக்கு போகிறோம் நம்ம அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ ஓகே, நம்ம சேனலில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோவை நம்ம போடுவோம். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.